நான் கவிஞர் பாடலாசிரியர் மட்டுமல்ல, இன்றைக்கு நான் தமிழ் திரையுலகின் ஒரு பாடலாசிரியர்களுடைய பிரதிநிதியாக வந்திருந்தாலும் கூட இன்னொரு உரிமையும் எனக்கு இருக்கிறது. நான் மரண தண்டனைக்கு எதிரான படைப்பாளிகள் இயக்கத்தின் அமைப்பாளராக இருந்திருக்கிறேன். பல ஆண்டு காலமாக இதற்காக நாங்கள் போராடி வருகிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மூவர் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்கு முன் ஒரு பெண் என்ற முறையில் நளினியை விடுதலை செய்ய வேண்டும் என்ற இயக்கத்தை முதலாக ஆரம்பித்தது நான் தான். 2006 ஆரம்பித்தோம் அந்த இயக்கத்தை. அதற்கு பிறகுதான் இதையும் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். இன்றைக்கு அந்த இடம் வந்திருக்கு, அந்த இடத்திற்கு நாங்கள் வந்துட்டோம். குறிப்பாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். காங்கிரஸுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது தப்பு. காங்கிரஸ்காரர்களை எதிர்க்க அவங்க எங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. அது எப்படின்னு குதிக்கிறாங்க. என்னங்க இது? காங்கிரஸ் பக்கம் தான் நானும் இருக்கேன். நான் சொன்னேன்னா நீங்கள் எல்லாருமே காங்கிரஸ் பக்கம் தான் இருப்பீங்க. காங்கிரஸ் கேட்கறதுல என்னங்க தவறு? குற்றவாளிகளை தண்டியுங்கள்னு கேட்குறாங்க. நாங்களும் அதுதாங்க சொல்கிறோம், குற்றவாளிகளை தண்டியுங்கள், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டியுங்கள்னு கேட்குறோம். ரெண்டு பேரும் ஒன்றையே சொல்லிட்டு ஏதோ அவங்க நமக்கு எதிரி மாதிரி நம்ம வேற ஏதோ சொல்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உண்மையில் ஒரு அப்பாவிகள் தான் இவங்க. குற்றம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத இடத்துக்கு போய் மாட்டி சித்திரவதைப்பட்டு 23 ஆண்டுகள் கழிச்சிட்டாங்க. அதை கூட நாங்கள் விட்டுட்டோம். அவங்கள குற்றவாளிகள்னு வச்சுக்கோங்க. நீதிமன்றம் இன்றைக்கு அவர்களை விடுதலை செய்தது அவர்கள் குற்றவாளிகள் அல்லர் என்பதற்காக அல்ல. இதை காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க, நாங்களும் ஏற்கிறோம், அப்படியே ஏற்றுக்கிறோம், பரவாயில்லை. அவங்க எந்த அடிப்படையில் சொல்றாங்க? 11 ஆண்டு காலம் அவங்க கருணை மனு அனுப்பிச்சாங்க, எங்களுடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க கூடாதா என்று கேட்டு அவர்களுக்குள்ள சட்ட உரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு மனு அனுப்புறாங்க. 2000ஆவது ஆண்டுல 11 ஆண்டு காலம் கழித்து தான் அந்த மனு நிராகரிக்கப்படுகிறது. சட்டத்தில் என்ன சொல்றாங்க? நீண்ட காலதாமதம் இருந்தால் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம் சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக உச்சநீதிமன்றம் குறைத்திருக்கிறது. இதுல எங்க நீ ஏன் ராஜீவ்காந்தியை கொன்ன, நான் ஏன் ராஜீவ்காந்தி கொல்லலைங்கிற பேச்சே கிடையாது. சட்ட வரைமுறை அந்த இடத்துக்கு அது போயிடுச்சு. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே சொல்றாங்க, இந்த இடத்துல இவங்க ஆயுள் தண்டனை கைதிகளாக மாறிட்டாங்க, இனி இவங்களை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கலாம். அவங்க ஒரு கோடி காட்டி தான் விட்டுருக்காங்க. அப்ப எல்லாமே 23 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்படியான நடைமுறைகள் தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல நீங்க பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை, நாங்க பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இனிமேல் பேச வேண்டியவர்கள் சட்ட வல்லுநர்கள் மட்டும்தான். இப்பவும் அதே சட்டங்களை பயன்படுத்தி தான் ரெவியூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. மறுசீராய்வு மனுங்கிறது, நீங்க ஏன் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தீர்கள், நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டுதான் அவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அப்போ இதை விவாதிக்க வேண்டியவர்கள் யாருன்னு கேட்டா சட்ட வல்லுநர்கள் விவாதிக்கணும். உச்சநீதிமன்றத்தில், தமிழக அரசுல எல்லா இடங்களிலும் இருக்கிற சட்ட வல்லுநர்கள் மட்டும் விவாதிக்கட்டும். என்னென்ன சட்டம் செல்லுபடியாக, சட்டத்தில் சந்து பொந்தெல்லாம் இருக்கு. அவங்க ஒன்று சொல்றாங்க, இன்றைக்கு ஒன்று சொல்றாங்க. இன்றைக்கு நமக்கு ராம்ஜெத் மலானி ஒரு கருத்தை ஆணித்தரமா சொல்றாரு. அவர் தான் வாதாடினவர். தமிழகமே அறிந்த, தமிழகமே போற்றுகின்ற நீதிபதி சந்துரு அவர்கள் இருக்கிறாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதி. அவரும் சொல்றாரு. இவங்கெல்லாம் பேசட்டும், அது சரியான முறை. அதை விட்டுட்டு சட்டமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அது எப்படி நீ எங்க தலைவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்புறாங்க. அவரை கொன்றவளை, குற்றவாளிகளை கொன்றவளை தண்டிக்க வேணும், குற்றவாளிகளை தண்டிக்க வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாங்க ஆதரிக்கிறோம். நீங்க அந்த சட்டத்திலிருந்து கீழே இறங்கி வந்து ராஜீவ்காந்தியை கொன்றவளை பற்றி பேச வேண்டும் என்றால் நாங்க அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் IPKF பத்தி பேசுவோம். இந்திய அமைதிப்படை அங்கே ஏன் சென்றதுங்கிறத பத்தி பேச வேண்டி வரும். அதை நாங்கள் அந்த இடத்திற்கு போக விரும்பவில்லை. குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள். வர்மா கமிஷன், ஜெயின் கமிஷன், இந்த கமிஷன்கள் எல்லாம் தூசி தட்டி எழுப்புங்க, அப்ப தெரியும் உண்மையான குற்றவாளிகள். அதை பத்தி ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போடுறாங்க, இந்த கமிஷன் ரிப்போர்ட் எல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. குற்றவாளிகளுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு ஏதாவது வேணும், நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்துப்படி காட்டுங்க அப்படின்னு சொன்னா ஒரு மத்திய அரசாங்கத்திலேருந்து என்ன பதில் வருது தெரியுங்களா? காணவில்லையா, ஆவணங்களை காணவில்லைன்னு பதில் கொடுக்குறாங்க. இதுதாங்க இவங்க ராஜீவ்காந்தி கொன்றவளை கண்டுபிடிச்சு அப்படியே அழுகிறாங்க பாருங்க. இதுதாங்க முதல்ல அந்த ஆவணங்களை கண்டுபிடியுங்கள், குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள், தாராளமாக தண்டியுங்கள், நாங்கள்லாம் உங்க பக்கம் இருக்கோம். இதாங்க நாங்கள் சொல்ல விரும்புறது. நன்றி. இதில் நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறது.
நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து தமிழக அரசு ஒரு முடிவெடுத்திருக்கிறது. இன்றைக்கு கிருஷ்ணய்யர் சொன்ன மாதிரி நேற்று சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு பத்திரிகைகளில் பதிவாகி இருக்கிறது. சட்டத்தையும் தர்மத்தையும் குறித்த அறியாமையில் இருப்பவர்கள் தான் எதிர்க்கிறார்கள் என்பது கிருஷ்ணய்யருடைய கருத்து. தமிழ் திரையுலகம் சட்டம் தர்மம் குறித்த அறிவுடன் திரண்டிருக்கிறது. நாங்கள் உறுதியுடன் எதிர்ப்போம். எங்களுக்கு தேவை நீதி. ஒரு தம்பி பேரறிவாளன் செய்யாத குற்றத்துக்காக வெளிப்படையாக சொல்கிறேன், நிரபராது, 100% நிரபராது. 9 வோல்ட் பேட்டரி வாங்கியதற்கு எந்த பங்க் கடையிலாவது வெற்றிலை பாக்கு கடையிலாவது பில் கொடுப்பானா? அந்த பில்லை தன்னுடைய பையிலேயே ஒரு மடையன் வைத்துக் கொண்டிருப்பானா? யாரை ஏமாற்றுவதற்காக அப்படி ஒரு நாடகம் ஆடினார்கள் என்பது சென்ற மாதம் தியாகராஜன் என்கிற பேரறிவாளனை விசாரித்த அதிகாரி வாக்குமூலம் கொடுத்த போது தெரிந்தது. அவர் சொன்னார், நான் பேரறிவாளனுடைய வாக்குமூலத்தை முழுமையாக பதிவு செய்யவில்லை, அதுதான் அவனை தூக்கு தண்டனைக்கு அழைத்துச் சென்றது. அவன் செத்து விடுவானோ என்கிற பயத்தில், என்கிற அச்சத்தில் இத்தனை நாட்களாக நான் தூங்காமலேயே இருந்தேன் என்று மனசாட்சியுள்ள ஒரு விசாரணை அதிகாரி, பேரறிவாளனை விசாரித்த விசாரணை அதிகாரி சொல்கிறான். நான் கேட்கிறேன், மீதி 6 பேரையும் விசாரித்த விசாரணை அதிகாரிகளும் மனசாட்சியோடு பேசினால் எத்தனை சுவாமிகள் தூக்கி கயிற்றில் தொங்குவார்கள் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அதைத்தான் தாமரை சொன்னார், உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வேண்டும் என்று. அதைத்தான் நாங்கள் வழிமொழிகிறோம். தமிழ் திரையுலகம் திரண்டு எழுந்தால் என்ன நடக்கும் என்பதை நெய்வேலியில் நிரூபித்தவர் எங்களுடைய இயக்குனர் என் பாரதி ராஜா. ஒட்டுமொத்த தமிழர்களும் திரண்டு நின்று போராடியது. அதனால் தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைத்தது. இன்றைக்கு 7 தமிழர்களுக்கு நீதி கிடைக்க இந்த தமிழ் திரையுலகம் திரளும். பத்திரிகையாளர்கள் இந்த செய்தியை சரியான முறையில் எடுத்துச் சென்று தமிழர்களை திரட்ட துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது 2 கருத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க. அதாவது குற்றவாளியா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. குற்றவாளியா இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு அந்த தீர்ப்புக்கு மரியாதை கொடுங்க. அந்த தீர்ப்பின் படி நீங்க விடுதலை செய்யுங்க. இது வரைக்கும் என்ன சொன்னாங்க? கோர்ட் அவங்களை தண்டிச்சு, கோர்ட்டு தண்டிச்சு நீங்களாம் தலையிடாதீங்க. இப்ப என்ன சொல்றாங்க? கோர்ட்டோட தீர்ப்பையே இப்ப தவறுங்கிறாங்க. அதாவது ஒண்ணு மட்டும் இப்ப நமக்கு எல்லாருக்கும் புரியுது, தமிழ்நாடுக்கு ஆதரவா எந்த தீர்ப்பு வந்தாலும் இந்தியா ஏத்துக்காது. நீ காவிரியில தண்ணி கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் அதை மதிக்க மாட்டாங்க. முல்லை பெரியார நீ உயர்த்தணும், தண்ணீர் நீர்மட்டத்தை உயர்த்தணும்னா அதை மதிக்க மாட்டாங்க. அப்போ இந்திய தேசியத்தோட ஆன்மா எங்க இருக்குன்னு நம்ம பிரதமர் பேச மாட்டார். ஆனா இப்போ ராஜீவ்காந்தியோட இந்த மரணத்துல தண்டனை அடைந்த குற்றவாளிகள் தண்டனையை முடித்து விட்டார்கள். அவர்கள் விடுதலை செய்யலாம் சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? இந்திய தேசியத்தோட ஆன்மா வேதனைப்படுங்கிறார். இந்திரா காந்தியை கொண்டவங்க எம்பியா பாராளுமன்றத்தில் உட்காரும் போது, இந்திரா கொலகாரனோட மனைவி பார்லிமெண்ட்ல எம்பியா உட்காரும் போது இந்திய தேசியத்தோட ஆன்மா கவலைப்படல. ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன்ல கையெழுத்து போட்ட ஒரே, அதாவது இந்திய தேசியத்தோட உச்சமான ஒரு அதிகாரம் படைத்த தலைவர் ஜனாதிபதி ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் கையெழுத்து போட்ட ஒரே குற்றத்துக்காக அவரை பூட்ஸ் துடைக்கணும்னு சொன்னாங்க. அப்ப அது யாரு துடைக்கணும்? தனிப்பட்ட பூட்டா சிங் இல்ல, இந்திய அரசு ஒரு உத்தரவை நிறைவேற்றுது, ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன், அதுல சைன் பண்றாரு. ஆனா அதுக்கு பூட்ஸை துடைக்க சொன்னாங்க. அப்போ இந்திய 100 கோடி பேரும் சேர்ந்து பூட்ஸை துடைச்சதாவது அர்த்தம். அப்ப இந்திய தேசியத்தோட ஆன்மா எங்க போச்சுன்னு மன்மோகன் சிங் தெரியாது. ஆனா இப்போ தண்டனை அடைந்த குற்றவாளிகள் உச்ச நீதிமன்றத்தின்படி தண்டனையை முடிச்சுட்டாங்க. அவங்கள விடுதலை பண்ணலாம்னு உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லுது. அதன்படி விடுதலையானா இப்ப திடீர்னு வராங்க யாரு? காங்கிரஸ் வராங்க. காங்கிரஸ் எதிரி இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு யாரும் எதிரி இல்லை, ஆனா நமக்கு எல்லாரும் எதிரிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த மீட்டிங். ஜனதா பாரதிய ஜனதா, காங்கிரஸ், கெஜ்ரிவால், நேற்று வந்த கெஜ்ரிவால், 48 நாள் கெஜ்ரிவால், எல்லாருக்குமே இது தவறுன்னு. ஏன்னா தமிழ்நாடு தமிழர்கள் இதுல என்ன தெரியும்? கெஜ்ரிவாலுக்கு இதை பத்தி என்ன தெரியும்? இல்ல மற்றவங்களுக்கு என்ன தெரியும்னா இல்ல. டெல்லியில 3000 சீக்கியர்களை கொன்று குவிச்ச போது கவலைப்படாத, வேதனை அடையாத, அவமானப்படாத இந்திய தேசியத்தோட ஆன்மா 21 வருஷம் 23 வருஷம் அவங்க தண்டனை அடைஞ்ச பிறகு கூட அவங்க விடுதலையானா இந்திய தேசியத்தோட ஆன்மா வேதனைப்படும் ஒரு பிரதமர் சொல்றார். அப்ப தமிழ்நாடு இந்தியத்தில் இல்லையா? அவர் நமக்கு பிரதமர் இல்லையா? நம்மளோட உணர்வை புரிஞ்சுக்க மாட்டாரா? இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறது தான் இந்த திரைத்துறையோட ஒரே குரலாக இருக்கும் தான் எங்களோட குரல்.
அதுக்காக தான் இந்த சந்திப்பை நாங்கள் வந்து இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா எல்லாமே பேசிட்டாங்க. புதுசா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒண்ணு சொல்லலாம், என்ன அப்படின்னா, இந்த அம்மா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேடம் நம்ம சிஎம் பொறுத்த வரைக்கும் எது நடக்காது எது முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ அதை செஞ்சு காட்டிடுவாங்க. இந்த அம்மா வந்து வீராணம் திட்டம் முதல்ல அறிவிக்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியமே இல்லை, ஏற்கனவே டிஎம்கே கவர்மெண்ட்ல போட்டு ஃபெயிலியர் ஆன திட்டம் எல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சாங்க. இப்படி பல விஷயங்கள். அது மாதிரி இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா விடுதலைன்னு அறிவிச்சிட்டாங்கல்ல, கண்டிப்பாக இந்த மாதம் இறுதிக்குள்ளே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு இந்த ஹியரிங் வந்துடும். அதில் இதே தான் வரப்போகுது. இந்த மாதம் இறுதிக்குள்ளே, மார்ச் இறுதிக்குள்ளேயோ இல்லை அதிகபட்சம் ஏப்ரல்லையோ அந்த 7 பேரும் கண்டிப்பாக விடுதலை ஆயிடுவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதில் எங்களுடைய நோக்கம், இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அம்மாவுக்கு உறுதுணையாக நாங்கள் மட்டுமல்ல, இது வரைக்கும் தமிழகம் தான் இருந்தது, இப்போ மொத்த தமிழினமும் இருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற மொத்த தமிழினமும், அதாவது அமெரிக்காவில் இருக்கிறோம், லண்டனில் இருக்கிறோம், பிரான்ஸில் இருக்கிறோம், எல்லா தமிழர்களும் அம்மாவுக்கு இந்த விஷயத்தில் உறுதுணையாக இருக்கிறோம். உங்களை ஃபாலோ பண்ணுறோம், உங்களை சப்போர்ட் பண்ணுறோம். அதை தெரிவிச்சுக்கிறதுக்கு தான் அந்த கூட்டம். நன்றி. இங்கே எங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்ய வந்த ஊடகவியல் நண்பர்களுக்கும் பத்திரிகை துறை சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய திரை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வெளிப்படுத்திய அத்தனை உணர்வுகளையும் அதே உணர்வோடு உக்கிரமாக வெளிப்படுத்தி தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு, உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் அத்தனை பேரும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தமிழினம் தோன்றிய காலத்திலிருந்து மலர்ச்சியான திருப்பங்கள்னா ஒரு 10 திருப்பங்கள்ல இது ஒரு திருப்பம். இந்த திருப்பத்துக்கு உறுதுணையாக இருந்த அல்லது மாற்றத்திற்கு காரணமாக இருந்த முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது எங்களுடைய போராட்டம் மட்டுமில்லை, திரைத்துறையினர் போராட்டம் மட்டுமில்லை, இது அடுத்து மாணவர்களுக்கு கையளிக்கப்படுகிறது. மாணவர்கள் கையில் எடுக்க போறாங்க. ஆக இந்த ஒட்டுமொத்த எழுச்சிக்கும் ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.